بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفرأيت من اتخذ إلهه هواه وقال رسول الله صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقهه في الدين. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வினுடைய கிருபையினாலே இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவர்களினுடைய இஹ்யா உலூமித்தினுடைய 33வது வகுப்பு இன்று நடைபெறுகிறது. தீய அறிஞர்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்ன, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நஷ்டங்கள், அவர்களின் மூலமாக ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை கடந்த வகுப்புகளில் நம்ம பார்த்துட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த வகுப்புலையும் நாம் பார்க்க போகிறோம். ஒரு 10 செய்திகளை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கலாம். அதில் முதலாவது செய்தி, இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க: உகூபத்துல் உலமாஇ மௌத்துல் கல்ப் வ மௌத்துல் கல்பி தலபு துன்யா பி அமலில் ஆஹிரா. மறுமையினுடைய அமல்களை கொண்டு இந்த உலகத்தை தேடுவது என்பது உள்ளத்தினுடைய மரணமாகும். உள்ளத்தினுடைய மரணம் என்பது அறிஞர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய தண்டனை என்பதாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க. இந்த செய்தியை ஏற்கனவே இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கொண்டு வந்தாங்க. திரும்ப அவங்களுடைய கருத்தை இங்கே கொண்டு வர்றாங்க. எந்த அமலை செஞ்சு மறுமையினுடைய நன்மையை நாம் எதிர்பார்ப்போமோ அந்த அமலை செஞ்சு உலகத்தினுடைய நன்மையை எதிர்பார்க்கிறது இருக்குதே, அது உள்ளத்தினுடைய மரணமாகும். உள்ளத்தினுடைய மரணம் என்பது அறிஞர்களுக்கு இறைவன் வழங்கக்கூடிய தண்டனை என்பதாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லக்கூடிய செய்தியை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கொண்டு வர்றாங்க. அப்போது உலகத்தை தேடுறது அப்படின்னு சொன்னால் உலகத்தினுடைய காசு பணங்களை தேடுறது மட்டும் கிடையாது. புகழை தேடுவதும் உலகத்தை தேடுவதாகத்தான் ஆகும். பதவியை தேடுவதும் உலகத்தை தேடுவதாகத்தான் ஆகும். உலகத்தினுடைய எந்த ஆதாயமாக இருந்தாலும் சரி உலகத்தை தேடுவதாகத்தான் ஆகும். அதனால் மறுமையில் நன்மையை பெறுவதற்காக வேண்டி நாம் என்ன அமல்களை செய்யணுமோ அந்த அமல்களை செஞ்சு மறுமையினுடைய நன்மையை மட்டும்தான் எதிர்பார்க்கணும். வேறு எந்த வகையிலான ஆதாயத்தையும் நாம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க. இரண்டாவதாக இமாம் யஹ்யா இப்னு முஆத் அர்-ராஸி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க: இன்னமா யذهب பஹாஉல் இல்மி வல் ஹிக்மா இதா துலிப பிஹிமத் துன்யா. இல்மை கொண்டு ஹிக்மத்தை கொண்டு உலகத்தினுடைய நன்மையை தேடும்போது அந்த இல்மினுடைய மதிப்பும் அந்த ஞானத்தினுடைய மதிப்பும் குறைந்து போய் விடுகிறது என்பதாக சொல்கிறாங்க. உண்மைதானே? குரானை கற்றுக் கொடுக்குறேன், எனக்கு 10,000 ரூபா ஃபீஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் குரானுடைய மதிப்பு 10,000க்குள்ளே சுருங்கிறதா இல்லையா? அதை தான் சொல்ல வராங்க. இந்த கல்வியை கொண்டும் ஞானத்தை கொண்டும் இந்த உலகம் தேடப்படுகிற போது அதனுடைய பொலிவு போய் விடுகிறது, அதனுடைய அழகு போய் விடுகிறது, அதனுடைய மதிப்பு குறைந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. மூன்றாவது செய்தி, இமாம் சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க: இதா ரஅய்துமுல் ஆலிம யக்ஷல் உமரா ஃபஹுவ லிஸ்ஸுன். தலைவர்களையும் ஆட்சியாளர்களையும் சுற்றி சுற்றி வரக்கூடிய அறிஞர்களை நீ கண்டால் அவர் அறிஞர் அல்ல, நீ புரிந்து கொள், அவர் ஒரு திருடர் என்பதாக இமாம் சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க. இமாம் சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் அவங்களாம் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களாம் தாஜு தாபிஈன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எந்தெந்த இமாம்கள் எல்லாம் இங்கே கொண்டு வரப்படுதோ இவங்கெல்லாம் பெரிய பெரிய முஹத்தீஸீன்கள். அவங்கள பற்றி நம்ம தனித்தனியாக பேசுகிறதா இருந்தால் நம்ம நிறைய பேசலாம். அந்த அளவிற்கு சிறந்த முஹத்தீஸீன்கள், மிகச்சிறந்த முஃபக்கீஹீன்கள், மிகச்சிறந்த ஆன்மீக சிந்தனை கொண்டவர்கள். இமாம் சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் அவங்கள தாஜு தாபிஈன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நபிமார்களின் தலைவர் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் யாரை சொல்லுவோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தான் சொல்லுவோம். சஹாபாக்களினுடைய தலைவர் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் யாரை சொல்லலாம்? ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள தான் சொல்லுவோம். தாபிஈன்களினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி 2 பேர் சொல்லப்படுது. ஒன்று யார்? இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க, இன்னொன்று இமாம் சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க. அப்போ தாஜு தாபிஈன், தாபிஈன்களினுடைய தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவங்க. அதை சிம்பிளாக இப்படி சொல்லிடலாம். சஹாபாக்கள்ல ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படியோ அந்த மாதிரி தான் தாபிஈன்களில் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் இமாம் சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் அவங்களும். அப்படிப்பட்ட மார்க்கத்தினுடைய ஆழத்தை படித்தவர்கள், மார்க்கத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் அழகான முறையில் புரிந்து கொண்ட சிறந்த முஹத்தீஸீன்கள் இவங்க. இவர்களுடைய கருத்துக்கள் தான் இங்கே கொண்டு வரப்படுது. அவங்க தான் சொல்கிறாங்க, ஆட்சியாளர்களை சுற்றி சுற்றி வரக்கூடிய, தலைவர்களை சுற்றி சுற்றி வரக்கூடிய அறிஞர்களை கண்டால் அவர் ஒரு திருடர் என்பதாக இமாம் சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க. நான்காவது செய்தி, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க:
இதா ரஐதுமுல் ஆலிம முஹிப்பன் லித்துன்யா, இந்த துன்யாவை ஆசைப்படக்கூடிய அறிஞரை நீ கண்டால், ஃபத்தஹிமுஹு அலா தீனிக்கும், அவர் உங்களுக்கு காட்டிய வழியை நீங்கள் சந்தேகப்படுங்கள். ஃபஇன்ன குல்ல முஹிப்பின் யகூது ஃபீமா அஹப்ப, ஒவ்வொருவரும் தான் எதை விரும்புகிறாரோ அதிலேயே மூழ்கக்கூடியவராக இருப்பார். அதனால உலகத்தில் அதிகம் மூழ்கி இருக்கக்கூடிய ஒருவர் உனக்கு மார்க்கத்தை சொல்லித் தந்தால் அந்த மார்க்கத்தை நீ சந்தேகப்படு, அதாவது அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ நம்பாத அப்படின்னு சொல்லி ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. சரியா? உலகத்தை நேசிக்கக்கூடியவரை பொறுத்தவரை உலகத்தில் அதிகம் மூழ்கி இருக்கக்கூடியவராகத்தான் இருப்பார். உலகத்தில் அதிகம் மூழ்கி இருக்கக்கூடிய ஒருவர் உனக்கு மார்க்கத்தை சொல்லித் தந்தார் என்று சொன்னால் அந்த மார்க்கத்தை நீ சந்தேகப்படு என்பதாக ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. இது 4வது செய்தி. 5வது செய்தி, இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, கரஅத்து ஃபீ பஅதில் குதுபி ஸாலிஃபா, முந்தைய வேதங்களை தான் படித்தேன், அன்னல்லாஹ் தஆலா யகூல், அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன அஹ்வன மா அஸ்னஉ பில் ஆலிம் இதா அஹப்பத் துன்யா அன் உக்ரிஜ ஹலாவத முனாஜாதி மின் கல்பி. உலகத்தை அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு அறிஞருக்கு தான் கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச தண்டனை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் என்னோடு உரையாடுகிற போது கிடைக்கக்கூடிய இன்பத்தை நீக்கி விடுவதுதான் என்பதாக அல்லாஹ் சொல்லுவதாக தான் படித்திருக்கிறேன் என்பதாக இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு செய்தி ஏற்கனவே வந்துச்சு. ஹஜரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அந்த செய்தியில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அன்பை விட தன்னுடைய இச்சை மேலோங்கி விட்டது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒருவருக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய குறைந்தபட்ச தண்டனை அவனோடு உரையாடுகிற போது கிடைக்கக்கூடிய இன்பத்தை எடுத்து விடுவது என்பதாக ஏற்கனவே வந்துச்சு. அதே செய்தி தான் இங்கே வருது. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, எந்த அறிஞர் உலகத்தை ஆசைப்படுவாரோ அப்படிப்பட்டவருக்கு இறைவன் வழங்கக்கூடிய குறைந்தபட்ச தண்டனை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர் அல்லாஹுவோடு ரகசியமாக உரையாடுகிற போது கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தை எடுத்து விடுவது என்பதாக அல்லாஹ் சொல்லுவதாக முந்தைய வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதை நான் படித்தேன் என்பதாக இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. முனாஜாத் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, மற்றவர்களினுடைய பார்வைக்கு படாமல் தான் மட்டும் தனியாக அல்லாஹுவோடு உரையாடக்கூடிய அந்த உரையாடலுக்கு முனாஜாத்னு சொல்லி சொல்லுவாங்க. துவா முனாஜாத்தினுடைய ஒரு வகை. துவா முனாஜாத்தினுடைய ஒரு வகை. அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது முனாஜாத்தினுடைய ஒரு வகை. இந்த முனாஜாத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படுறதை பொதுவாக பார்க்க முடியும். அதாவது இபாதத்துக்கும் முனாஜாத்துக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இருக்கு. இபாதத்தில் கிடைக்காத ஒரு உணர்வு முனாஜாத்தில் கிடைக்கும். ஒரு பாவத்தை அல்லாட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கும் போது நம்மளுடைய உள்ளுணர்வு வெளிப்படுறதை நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி துவால தன்னுடைய பிரச்சனையை அல்லாட்ட சொல்லி அல்லாட்ட உதவி கேட்கும் போது அது ஒரு வகையான முனாஜாத், அதுல ஒரு இன்பம் கிடைக்கிறத பார்க்க முடியும். அல்லாஹ் பார்த்துக்குவான்னு சொல்லி ஒரு நிம்மதியை உணர்றோமா இல்லையா? அப்ப அந்த உணர்வை தரக்கூடிய ஒன்றை தான் முனாஜாத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் எது? முனாஜாத் தான். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் கிடைக்கக்கூடிய உணர்வை கூட நான் எடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்படின்னு சொல்லி சொன்னா, உலகத்தை நேசிப்பது என்பது, உலகத்தை தேடுவது என்பது அவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒரு அறிஞரை பொறுத்தவரை என்பதாக இந்த விஷயத்தின் மூலமாக புரிஞ்சுக்கிறோம். 6வது செய்தி, ஒருவர் தன்னுடைய சகோதரருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அவர் என்ன எழுதுறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னக கத் ஊதீத இல்மன், உனக்கு கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஃபலா துத்ஃபி அன்ன நூர இல்மிக பிதுல்மத்தி துனூப், பாவத்தின் இருளை கொண்டு உன்னுடைய கல்வியின் ஒளியை அணைத்து விடாதே. ஃபதப்கா ஃபீ ظுல்மதி யௌம யஸ்ஆ அஹ்லுல் இல்மி ஃபீ நூரி இல்மிஹிம், அறிஞர்கள் எல்லாம் தன்னுடைய கல்வியின் ஒளியை கொண்டு பயணிக்கக்கூடிய அந்த நாளில் நீ இருளில் மாட்டிக்கொள்ளாதே என்பதாக சொல்லுகிறார். பாவத்தின் இருளை கொண்டு உன்னுடைய கல்வியின் ஒளியை அணைத்து விடாதே, அறிஞர்கள் தங்களுடைய கல்வியின் ஒளியை கொண்டு ஒளிபெறக்கூடிய அந்த நாளிலே நீ இருளில் மாட்டிக்கொள்ளாதே என்பதாக அழகாக கடிதம் எழுதப்பட்டிருக்கு. 7வது செய்தி, இமாம் யஹ்யா இப்னு முஆத் அர்-ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஆதாயம் தேடக்கூடிய அறிஞர்களை பார்த்து இப்படி சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. யா அஸ்ஹாபல் இல்ம், ஓ அறிஞர்களே, குசூருக்கும் கைசரியா, உங்களுடைய மாளிகைகள் எல்லாம் கைசரினுடைய மாளிகைகளை போன்று இருக்கிறது. ஓ பயூத்துக்கும் கிஸ்ரவியா, உங்களுடைய வீடுகள் எல்லாம் கிஸ்ராவினுடைய வீடுகளை போன்று இருக்கிறது. ஓ அஸ்வாபுக்கும் தாஹிரியா, உங்களுடைய ஆடைகள் எல்லாம் தாஹிரியாக்களினுடைய ஆடைகளை போன்று இருக்கிறது. ஓ அஹ்ஃபாஃபுக்கும் ஜாலூத்தியா, உங்களுடைய சால்வைகள் எல்லாம் ஜாலூத்தினுடைய சால்வைகளை போன்று இருக்கிறது. ஓ மராக்கிபுக்கும் காரூனியா, உங்களுடைய வாகனங்கள் எல்லாம் காரூனுடைய வாகனங்களை போன்று இருக்கிறது. ஓ அவானிக்கும் ஃபிரௌனியா, உங்களுடைய பாத்திரங்கள் எல்லாம் ஃபிரௌனின் பாத்திரங்களை போன்று இருக்கிறது. ஓ மஆசிமுக்கும் ஜாஹிலியா, உங்களுடைய மரணங்கள் எல்லாம் அறியாமை கால மரணங்களை போன்று இருக்கிறது. ஓ மதாஹிபுக்கும் ஷைத்தானியா, உங்களுடைய வழிகள் எல்லாம் ஷைத்தானின் வழிகளை போன்று இருக்கிறது. ஃபஐன ஷரீஅத்து முஹம்மதியா,
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஷரியத் எங்கே? அறிஞர்களினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? அவர்கள் வசிக்கக்கூடிய வீடு எப்படி இருக்கணும்? அவங்க அணியக்கூடிய ஆடை எப்படி இருக்கணும்? அவங்க பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் எப்படி இருக்கணும்? அவங்க பயன்படுத்தக்கூடிய வாகனம் எப்படி இருக்கணும்? ஓ அறிஞர்களே, உங்களுடைய மாளிகைகள் எல்லாம் கைசரினுடைய மாளிகைகளை போன்று இருக்கிறது. உங்களுடைய வீடுகள் எல்லாம் கிஸ்ராவினுடைய வீடுகளை போன்று இருக்கிறது. உங்களுடைய ஆடைகள் எல்லாம் தாஹிரியாக்களினுடைய ஆடைகளை போன்று இருக்கிறது. உங்களுடைய சால்வைகள் எல்லாம் ஜாலூத்தினுடைய சால்வைகளை போன்று இருக்கிறது. உங்களுடைய வாகனங்கள் எல்லாம் காரூனினுடைய வாகனங்களை போன்று இருக்கிறது. உங்களுடைய பாத்திரங்கள் எல்லாம் ஃபிரௌனின் பாத்திரங்களை போன்று இருக்கிறது. உங்களுடைய மரணங்கள் எல்லாம் அறியாமைக்கான மரணங்களை போன்று இருக்கிறது. உங்களுடைய வழிகள் எல்லாம் ஷைத்தானின் வழிகளை போன்று இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஷரியத் எங்கே என்பதாக இமாம் யஹ்யா இப்னு முஆத் அர்-ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவங்க அறிஞர்களை பார்த்து கேட்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. 8வது செய்தி, ஒரு கவிஞரினுடைய வார்த்தை, وَالرَّاعِي الشَّاةِ يَحْمِي الذِّئْبَ عَنْهَا فَكَيْفَ إِذَا الرُّعَاةُ لَهَا ذِئَابٌ. ஓநாய்களிடமிருந்து ஆடுகளை காப்பது ஆட்டிடையன்தான். அந்த ஆட்டிடையனே ஓநாயாக மாறிவிட்டால் நிலைமை என்னவாகும்? யா மஅஷரல் குர்ரா யா மில்ஹல் பலத். ஓ அறிஞர்களே, ஓ நாட்டினுடைய உப்பே, மா யுஸ்லிஹுல் மில்ஹ இதல் மில்ஹு ஃபஸத். உப்பே கெட்டு போய்விட்டால் அதை சீர் செய்வது எப்படி? ஆடுகளை ஓநாய்களிடமிருந்து காப்பதே ஆட்டை மேய்க்கக்கூடியவர் தான். ஆனால் ஆட்டை மேய்க்கக்கூடியவர்களே ஓநாய்களாக மாறிவிட்டால் ஆட்டினுடைய நிலைமை என்னவாவது? பொருட்களை கெட்டு போகாமல் பாதுகாப்பதே உப்பு தான். உப்பே கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் நிலைமை என்னவாவது என்பதாக கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, மக்களை பாவத்திலிருந்து காக்கிறதே அறிஞர்கள் தான். அறிஞர்களே பாவம் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட்டால் என்ன செய்யறது? உலகத்தினுடைய இன்பங்களில் மூழ்கி விடாமல் காப்பதே அறிஞர்கள் தான். அறிஞர்களே பாவம் செய்யக்கூடியவர்களாகவும் உலக இன்பங்களில் மூழ்கக்கூடியவர்களாகவும் ஆகிவிட்டால் மக்களை யாரு காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி, அந்த ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? உப்பை தேய்ச்சி வைப்பாங்க. அந்த மாதிரி மற்ற பொருட்கள் எல்லாம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக வேண்டி உப்பை பயன்படுத்துகிறோம். ஆனால் உப்பை கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் அந்த உப்பை எப்படி சரி செய்வது என்பதாக இந்த அற்புதமான இந்த வரிகளை கொண்டு வர்றாங்க. 9வது செய்தி, ஒரு அறிஞர்கிட்ட கேட்கப்படுது, அத்தரா அன் மன் தகூனுல் மஆசி குர்ரத ஐனிஹி லா யஅரிஃபுல்லாஹ். யாருடைய கண்குளிர்ச்சியாக பாவங்கள் ஆகிவிடுகிறதோ அவர் அல்லாஹ்வை அறிந்தவரா என்பதாக கேள்வி கேட்கப்படுது. அதற்கு அந்த அறிஞர் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு சொன்னா, மா அஷுக்கு அன்ன மன் தகூனு துன்யா இந்தஹு ஆஸர மினல் ஆஹிரா அன்னஹு லா யஅரிஃபுல்லாஹ தஆலா. உலகத்தினுடைய பற்று மறுமையை விட கூடுதல் தாக்கத்தை யாருக்கு ஏற்படுத்துகிறதோ அப்படிப்பட்டவர் அல்லாஹ்வை அறிந்தவராக ஆக மாட்டார். வஹாதா தூனதாலிக பிகசீரின். அந்த நிலையை விட இந்த நிலை மிகவும் மோசமானது என்பதாக அந்த அறிஞருக்கு சொல்கிறார். கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, யாருக்கு பாவமெல்லாம் கணுக்குளிர்ச்சியாக ஆயிடுதோ அப்படிப்பட்டவர் அல்லாஹ்வை அறிந்தவரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சந்தேகமே இல்லாம இவர் அல்லாஹ்வை அறிந்தவராக ஆக மாட்டார். யார் அப்படின்னு சொன்னா, உலகத்தினுடைய பற்று மறுமையை விட கூடுதல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒருவர் அல்லாஹ்வை அறிந்தவராக ஆக மாட்டார். அந்த நிலையை விட இந்த நிலை மோசமானது. எந்த நிலையை விட? யாருக்கு பாவங்கள் கண்குளிர்ச்சியாக இருக்கிறதோ அப்படிப்பட்டவரை விட, மறுமையை விட உலகத்தினுடைய பற்று கூடுதல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர் மிகவும் மோசமானவர் என்பதாக அந்த அறிஞர் சொல்வதாக ஒரு செய்தியை இங்கே கொண்டு வராங்க. பொதுவாக சொல்லுவாங்க, இதை புரிஞ்சுக்கிறதுக்கான என்ன சொல்லுவாங்கன்னா, தொழுகிறதுக்கு வரமாட்டுறாங்க, தொழுகை வந்து $50 அப்படின்னு சொன்னால் யாராச்சும் வராமல் இருப்பாங்களான்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன? மறுமையினுடைய நன்மையை விட உலகத்தினுடைய ஆதாயம் கூடுதல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது இயல்பாக எல்லார்ட்டையுமே இப்படி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த பயானில் உட்காருங்க, என்ன ஆளுக்கு $100 கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னால் கூட்டம் எப்படி இருக்கும்? மறுமையினுடைய நன்மைகளை விட, மறுமையினுடைய பாக்கியங்களை விட உலகத்தினுடைய ஆதாயம் என்பது கூடுதல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒருவர் அல்லாஹ்வை அறிந்தவர் என்று சொல்ல முடியாது. யாருடைய கண்களுக்கு பாவங்கள் எல்லாம் கண்குளிர்ச்சியாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒருவரை விட இப்படிப்பட்டவர் மோசமானவர் என்பதாக அந்த அறிஞர் சொல்வதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கொண்டு வர்றாங்க. நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, உலகத்தினுடைய செல்வத்தை திறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம மறுமையினுடைய அறிஞராக ஆயிடுவோம்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. உலகத்தினுடைய செல்வத்தை மட்டும் துறந்தா பத்தாது, உலகத்தினுடைய புகழையும் துறக்க வேண்டும், உலகத்தினுடைய அந்தஸ்தையும் துறக்க வேண்டும், அதையும் தேடக்கூடாது என்பதாக சொல்றாங்க. காரணம், உலகத்தினுடைய செல்வத்தை விட உலகத்தினுடைய புகழும் அந்தஸ்தும் மிகவும் தீங்கானது என்பதாக இமாம் அவங்க சொல்லிட்டு, இமாம் பிஷர் இப்னு ஹாரிஸ் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை கொண்டு வரான். இமாம் பிஷர் இப்னு ஹாரிஸ் அவங்க யாருன்னா, அந்த பிஷருல் ஹாஃபின்னு சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அவங்க தான் அது. பிஷருல் ஹாஃபி அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஹாஃபி அப்படின்னு சொல்லி சொன்னா செருப்பு அணியாதவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
ஏன் அவங்க செருப்பு அணிய மாட்டாங்க அப்படின்னா 2 காரணம் சொல்றாங்க. ஒரு காரணம் வந்து அல்லாஹ்வின் மீதான மரியாதையால் அவர்கள் செருப்பு அணிவதை தவிர்த்து விட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே அல்லாஹ்க்கு முன்னாடி நிக்கிற மாரியே வாழ்ந்திருக்கிறாங்க. நம்ம தொழுகையில தக்பீர் கட்டினா தான் அல்லாஹ் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனா அவங்க ரோட்ல நடந்து போகும்போது கூட அல்லாஹ்வுக்கு முன்னாடி நடந்து போற மாரி அவங்க நினைச்சிருக்கிறாங்க. அதனால அல்லாஹ்வின் மீது அவர்கள் வைத்திருந்த மரியாதையின் காரணத்தினால் செருப்பு அணிவதை தவிர்த்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மார்க்கத்தின் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துறான். எந்த வார்த்தை அவர்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதோ, தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அந்த நேரத்துல அவங்க செருப்பு இல்லாம இருந்தாங்க. உடனே என்ன செஞ்சாங்க? இஸ்திக்ஃபார் செய்யறதுக்காக வேண்டி போனாங்க. அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. செருப்பு அறியாத நிலையில தான் அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்த காட்டுனான். நாம இதே நிலையிலேயே கடைசி வரைக்கும் இருக்கணும். அவங்க தான் இமாம் பிஷ்ருல் ஹாஃபி. பெரிய வரலாறு கொண்டவங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய காலத்துல வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொன்னா 3வது நூற்றாண்டு. ஹிஜ்ரி 200 சில்லறையில வாழ்ந்தவங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, மாணவர்களுக்கு ஹதீஸ் பாடத்தை நடத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இமாம் பிஷ்ருல் ஹாஃபி அவங்கள சந்திக்க போயிருவாங்க. அவங்களுடைய மஜ்லிஸ்ல போய் உட்கார்ந்திருப்பாங்க. அவங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க பிஷ்ருல் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை கொண்டு தர்பியத்தை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி பார்த்துங்க. அவங்களுடைய முழு பெயர் தான் பிஷ்ர் இப்னுல் ஹாரிஸ். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, கால பிஷ்ர் ஹத்தஸனா பாபும் மின் அபுவாபித் துன்யா فإذا سمعت الرجل يقول حدثنا فإنما يقول أوسعوا لي. ஹத்தசனா அப்படின்னு சொல்றது உலகத்தினுடைய இன்பங்களினுடைய வாசல்களில் ஒரு வாசல் தான். யாராவது ஒருவர் ஹத்தசனா என்று சொல்வதை நீங்கள் கண்டால் நிச்சயமாக அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எனக்கு வழிவிடுங்கள், என்னை முன்னிலைப்படுத்துங்கள் என்றே சொல்லுகிறார் என்பதாக சொல்றாங்க. இதனுடைய விளக்கத்தை நான் கடைசியா சொல்றேன். தொடர்ந்து சொல்றாங்க, அன அஷ்தஹி அன் உஹத்திஸக, நான் உங்களுக்கு ஹதீஸை அறிவிப்பதற்கு ஆசைப்படுகிறேன். வலவு ذهبت عني شهوة الحديث, ஹதீஸை அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஆசை என்னிடத்திலிருந்து எப்போது செல்லுமோ லஹத்தஸ்துக, நான் அந்த ஹதீஸை அறிவிப்பேன். மேலும் சொல்றாங்க, அவர்களும் சொல்றாங்க, மற்ற அறிஞர்களும் சொல்றாங்க, இதஷ்தஹைத அன் துஹத்திஸ, நீங்கள் ஹதீஸை அறிவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஃபலா துஹத்திஸ், அந்த ஹதீஸை நீங்கள் அறிவிக்காதீர்கள். வ இதாலம் தஷ்தஹி ஃபஹத்திஸ், எப்போது நீங்கள் ஆசைப்படமாட்டீர்களோ அப்போது நீங்கள் ஹதீஸை அறிவியுங்கள். ஹத்தசனா அப்படிங்கிறது வந்து முஹத்திஸீன்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை, இமாம் முஸ்லீம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை. ஹத்தசனா ஃபுலான் இப்னு ஃபுலான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸை சொல்லுவாங்க. எனக்கு இவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸை அறிவிப்பாங்க. அப்போ முஹத்திஸீன்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ஹத்தசனா. இமாம் பிஷ்ருல் ஹாஃபி அவங்க வாழ்ந்த காலம் வந்து இமாம் அஹ்மது பின் ஹம்பல் போன்ற பெரும் பெரும் முஹத்திஸீன்கள் வாழ்ந்த காலம். அந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஹத்தசனா அப்படின்னு சொல்லி சொல்றது இருக்குதே, அப்படின்னா என்ன, முஹத்திஸாக இருக்கிறது இருக்குதே, இது உலகத்தினுடைய இன்பங்களை திறக்கக்கூடிய வாசல்களில் ஒரு வாசல். ஹத்தசனா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, என்னை முன்னிலைப்படுத்துங்கள், நான் சொல்றதை கேளுங்க, எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாருன்னு அர்த்தம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, எனக்கும் ஹதீஸை அறிவிக்க வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் எப்போது அந்த ஆசை என்னை விட்டு போகுமோ அப்போதுதான் நான் ஹதீஸை அறிவிப்பேன் என்று சொன்னார். சொல்லிட்டு மற்ற அறிஞர்களை பார்த்தும் சொன்னாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு ஹதீஸை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் போது அதை சொல்லாதீர்கள். அந்த ஆசை எப்போது உங்களை விட்டு போகுமோ அப்போது அந்த ஹதீஸை சொல்லுங்கள் என்பதாக இமாம் பிஷ்ருல் ஹாஃபி அவங்களும் சொல்றாங்க. மற்ற அறிஞர்களும் இப்படி சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இமாம் கசாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க அதுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு 2 லைன்ல ஒரு விளக்கம் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, பிறருக்கு பலனளிப்பது, மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு இடத்தில் அமர்வது என்பது அது ஒரு வகையான இன்பத்தை தரக்கூடிய ஒன்றுதான். அந்த இன்பம் என்பது உலகத்தினுடைய செல்வம் தரக்கூடிய மற்ற இன்பங்களை விட அலாதியானது. அதனால மனோ இச்சைக்காக வேண்டி ஒருவர் இந்த ஹதீஸை அறிவித்தார் என்று சொன்னால் அவர் உலகத்தினுடைய செல்வங்களை தேடுபவரை போன்றுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சுய திருப்தி, நம்ம இந்த வாரம் ஜும்மால கூட ஒரு செய்தி ஒன்று சொன்னோம். இந்த வாரம் ஜும்மால என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இஹ்லாஸை அழிக்கக்கூடிய 4 காரணிகள் சொன்னோம். ஒன்று முஹஸ்துதி, இன்னொன்று பெருமை, இன்னொன்று உலக ஆதாயத்தை தேடுவது, 4வது சுய திருப்தி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பேன். சுய திருப்தி, சுய திருப்தி இஹ்லாஸை அழிக்கக்கூடிய ஒன்று. சுய திருப்தினா என்ன? சில பேருக்கு வந்து தான தர்மம் செய்யறதுல சுய திருப்தி இருக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, காசு பணத்தை எடுத்து 4 பேருக்கு உதவி செஞ்சதுல ஒரு சுய திருப்தி இருக்கலாம். அந்த சுய திருப்திக்காக வேண்டி ஒருத்தர் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா இஹ்லாஸ் கெட்டு போயிரும், நன்மை கிடைக்காது.
அப்போ ஏன் செய்யணும்? அல்லாஹ் சொன்ன அதனால செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை என்கின்ற அடிப்படையிலும், மார்க்கம் இதை நற்காரியம் என்று போதிக்கிறது என்கின்ற அடிப்படையிலும் ஒரு அமலை செய்யணுமே தவிர, தனக்கு ஒரு சுய திருப்தி கிடைக்கிறதுக்காக வேண்டி ஒருத்தர் ஒரு அமலை செய்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், இஹ்லாஸ் கெட்டு போயிரும், பரிபூர்ணமான நற்கூலி அவருக்கு கிடைக்காது. அந்த அடிப்படையில் தான் இது ஒரு சுய திருப்தியை கொடுக்கும். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், 4 பேருக்கு நல்லது சொல்றது, 4 பேருக்கு வழிகாட்டுறது, ஒரு பதவியில் இருக்கிறது, முஹத்தீஸ்னு சொல்லி 4 பேர் பாராட்டுறது, இதுவும் ஒரு வகையான இன்பம் தான். இந்த இன்பம் மற்ற இன்பங்களை விட பெரியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா? பதவியும் ஒரு சுகம் தான். 1,00,00,000 ரூபா எப்படி ஒருத்தனுக்கு இன்பத்தை கொடுக்குமோ, அதே மாதிரி எம்எல்ஏ பதவி அப்படிங்கிறது இன்பத்தை கொடுக்குது இல்லையா? 1,00,00,000 ரூபாயை செலவு பண்ணிட்டு எம்எல்ஏ பதவிக்கு வரானே அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப செல்வத்தை விட பதவி அப்படிங்கிறது கூடுதல் இன்பத்தை தருகிறது இல்லையா? அந்த அடிப்படையில் சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, முஹத்தீஸை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை இது. ஒருத்தர் ஹத்தசனான்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, உலகத்தினுடைய டோர் திறந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? அவருக்கு ஒரு இன்பம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். முஹத்தீஸ்னு சொல்லி 4 பேர் பாராட்டுவாங்க இல்லையா? அதனால ஒருத்தர் ஹத்தசனான்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன சொல்ல வராரு? நான் சொல்றத கேளுங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றத சொல்ல போறேன். எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, எனக்கு வழி விடுங்க, எனக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு அர்த்தம். இப்போ எனக்கு ஹதீஸ் அறிவிக்கணும்னு சொல்லி ஆசைப்படும் போது நான் ஹதீஸ் அறிவிக்கிறது இல்லை. எப்போ அந்த ஆசை என்னை விட்டு போகுமோ, எப்போ அதன் மூலமாக புகழையோ எந்த விதமான மதிப்பையோ எதிர்பார்க்காம நான் இருப்பேனோ, அப்படிப்பட்ட நிலையில தான் நான் ஹதீஸ் அறிவிப்பேன். அதே மாதிரி யாருக்கு ஹதீஸ் அறிவித்து அந்த இடத்துல புகழ் அடையணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குமோ, அப்படிப்பட்டவங்க ஹதீஸ் அறிவிக்காதீங்க. ஹதீஸை அறிவிப்பதன் மூலமாக ஒரு புகழ் கிடைக்கும், ஒரு மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹதீஸ் அறிவிக்காதீங்க. அந்த எதிர்பார்ப்பு எப்போ இல்லாமல் போகுமோ அப்போ ஹதீஸ் அறிவிங்க அப்படின்னு சொல்லி இமாம் பிஷ்ருல் ஹாஃபி ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு கீழே இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், மற்றவர்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதோ, மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதோ அது இன்பமான ஒன்று தான். அந்த இன்பம் மற்ற இன்பங்களை விட அதிகமானது, அலாதியானது. எனவே அப்படிப்பட்ட இன்பத்தை எதிர்பார்த்த நிலையில் நீங்க மார்க்கத்தையும் போதிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. சொல்ல வந்துட்டு இதுக்கப்புறம் 11வது செய்தியிலிருந்து உலகத்தினுடைய செல்வங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லாம, உலகத்தினுடைய மற்ற மதிப்பு மரியாதையை எதிர்பார்த்தல் அப்படிங்கிற அடிப்படையில் அதுவும் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் அப்படிங்கிற அடிப்படையில் சில விஷயங்களை தொடர்ந்து இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்ல வராங்க. தீய அறிஞர் தன்னுடைய கல்வியை கொண்டு மேன்மை அடைவதற்கு பதிலாக நஷ்டம் அடைகிறார் இல்லையா? அந்த செய்தியை தான் இமாம் அவங்க சொல்ல வராங்க. இதை வரிசையாக 10 செய்தியை சொல்றதா இருந்தா, இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, மறுமையினுடைய அமல்களை கொண்டு உலகத்தை தேடுவது உள்ளம் மரணித்து விட்டது என்பதாகத்தான் அர்த்தம். உள்ளம் மரணம் அடைவது என்பது அறிஞர்களுக்கு இறைவன் வழங்கக்கூடிய தண்டனை. இரண்டாவதாக இமாம் யஹ்யா இப்னு முஆத் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, கல்வியை கொண்டு இந்த உலகத்தை தேடுவது என்பது கல்வியினுடைய மதிப்பை இழக்கச் செய்துவிடும் என்பதாக சொல்றாங்க. மூணாவது இமாம் சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, தலைவர்களை சுற்றி சுற்றி வரக்கூடிய அறிஞர்கள் உண்மையில் அறிஞர்கள் அல்ல, அவர்கள் திருடர்கள் என்பதாக சொல்றாங்க. நான்காவதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, உலகத்தை விரும்பக்கூடிய ஒருவரை நீ கண்டால் அவர் போதிக்கக்கூடிய மார்க்கத்தை நீ சந்தேகப்படு. ஏனென்று சொன்னால் ஒருவர் எதை அதிகம் நேசிக்கிறாரோ அதிலேயே மூழ்கி இருக்கக்கூடியவராகத்தான் இருப்பார். அப்படி என்றால் உலகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒருவர் போதிக்கக்கூடிய மார்க்கத்தை நீ சந்தேகப்படு என்பதாக சொல்றாங்க. ஐந்தாவதாக இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, முந்தைய வேதங்களில் நான் படித்திருக்கிறேன், அல்லாஹ் சொல்வதாக, உலகத்தை யார் அதிகம் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவருக்கு நான் வழங்கக்கூடிய குறைந்தபட்ச தண்டனை என்னவென்றால், அவருடைய உள்ளத்தில் என் மீது அவர் உரையாடுகிற போது ஏற்படக்கூடிய இன்பத்தை எடுத்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் முந்தைய வேதங்களில் சொல்வதை நான் படித்திருக்கிறேன் என்பதாக இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. ஆறாவது, ஒரு அறிஞர் தன்னுடைய சகோதரருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் இப்படி சொன்னார், கல்வி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாவத்தின் இருளை கொண்டு கல்வியின் ஒளியை அணைத்து விடாதே. அறிஞர்கள் எல்லாம் தன்னுடைய கல்வியினுடைய ஒளியில் ஒளி பெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நாளில் நீ இருளில் மாட்டிக்கொள்ளாதே என்பதாக சொல்றாங்க. ஏழாவது, இமாம் யஹ்யா இப்னு முஆத் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, ஓ அறிஞர்களே, உங்களுடைய மாளிகைகள் கைசரின் மாளிகைகளை போன்றிருக்கிறது, உங்களுடைய வீடுகள் கிஸ்ராவினுடைய வீடுகளை போன்றிருக்கிறது, உங்களுடைய ஆடைகள் தாகிரியாக்களினுடைய ஆடைகளை போன்றிருக்கிறது, உங்களுடைய சால்வைகள் ஜாலுத்தினுடைய சால்வைகளை போன்றிருக்கிறது, உங்களுடைய வாகனங்கள் காரூனின் வாகனங்களை போன்றிருக்கிறது, உங்களுடைய பாத்திரங்கள் ஃபிரௌனின் பாத்திரங்களை போன்றிருக்கிறது, உங்களுடைய மரணங்கள் அறியாமை கால மரணங்களை போன்றிருக்கிறது, உங்களுடைய வழிமுறைகள் ஷைத்தானின் வழிமுறைகளை போன்றிருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஷரியத் எங்கே இருக்கிறது என்பதாக கேட்கிறார்கள். எட்டாவது செய்தி, ஒரு கவிஞர் கூறுகிறார், ஆடுகளை ஓநாய்களிடமிருந்து பாதுகாக்கக்கூடியவர்களே ஓநாய்களாக மாறிவிட்டால் ஆடுகளின் நிலை என்னவாவது?
மற்ற பொருட்களை வீணாகாமல் பாதுகாக்கக்கூடிய உப்பே வீணாகிவிட்டது என்று சொன்னால் அதை எப்படி சீர் செய்வது என்பதாக கேட்கிறாங்க. 9வது, ஒரு அறிஞர்கிட்ட கேட்கப்படுது, பாவங்கள் யாருக்கு கண்குளிர்ச்சியை தருகிறதோ அவர் அல்லாஹ்வை அறிந்தவராக ஆகுவாரா என்பதாக கேட்கப்படுது. அப்ப அந்த அறிஞர் சொல்லுகிறார், மறுமையினுடைய இன்பங்களை விட உலகத்தினுடைய செல்வங்கள் யாருக்கு கூடுதல் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அவர் அல்லாஹ்வை அறிந்தவராக ஆக மாட்டார். 10வது செய்தி, உலகத்தினுடைய செல்வங்களை மட்டும் துறப்பது போதாது, உலகத்தினுடைய புகழ், அந்தஸ்து, மதிப்பு இவைகள் அனைத்தையும் துறக்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க. சொல்லிட்டு இமாம் பிஷ்ருல் ஹாஃபி ரஹிமஹுல்லா அவங்க சொன்ன செய்தியை கொண்டு வர்றாங்க. இமாம் அவங்க சொல்றாங்க, ஹத்தசனா என்ற ஹதீஸை அறிவிப்பதே உலகத்தினுடைய இன்பங்களின் வாசலில் திறந்து விடுகிறது. எனவே யாராவது ஹத்தசனா என்று சொன்னால் அவர் உண்மையில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள், எனக்கு பேசுவதற்கு அனுமதியுங்கள், என்னை முன்னிலைப்படுத்துங்கள் என்றே அவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு ஹதீஸை அறிவிப்பதற்கு ஆசைப்படுகிறேன். நான் ஆசைப்படுகிற போது அந்த ஹதீஸை அறிவிப்பதில்லை. அந்த ஆசை எப்போது என்னை விட்டு சென்று விடுமோ அப்போதுதான் அந்த ஹதீஸை அறிவிப்பேன் என்பதாக சொல்றாங்க. சொல்லிட்டு அறிஞர்களை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் ஹதீஸை அறிவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அப்போது நீங்கள் அறிவிக்காதீர்கள். அந்த ஆசை எப்போது சென்று விடுமோ அப்போது ஹதீஸை அறிவியுங்கள் என்பதாக சொல்றாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, மற்றவர்களுக்கு பலனளிக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபடுவது, மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய பதவியில் அமர்வது இன்பமான ஒன்று. அந்த இன்பம் என்பது உலகத்தினுடைய மற்ற இன்பங்களை விட அலாதியானது என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க. அதனால அந்த இன்பங்களை எதிர்பார்த்தும் ஒருவர் இந்த இல்மை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அவரும் நஷ்டவாளியே என்பதாக இமாம் கசாலி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க. இன்னும் அடுத்தடுத்து இது போன்ற இமாம்களுடைய கருத்துக்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கல்வியை முறையாக கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தந்தருள்வானாக. ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்ஸலீன் ஹபீபல்லாஹ்